நம்ம மேகாலயா ட்ரிப்போட எண்டுக்கு வந்துடும். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பிளேஸ் வந்து வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்த அந்த அழகான நீல நிற வாட்டர் ஃபால்ஸ் தான். அப்படியே நம்ம முகாமுக்கு போய் கேம்பிங் பண்ண போகிறோம். குக்கிங்கில் பதப்படுத்தின உணவு தான் சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம இந்த முழு ட்ரிப்புக்கும் என்னெல்லாம் கேம்பிங் கேஸ் அதாவது உபகரணங்கள் யூஸ் பண்ணமோ அதையும் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வந்து ஜோவைன்ற பிளேஸில் போய் கேம்ப் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து கிரங்ஷூரி வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு விசிட் பண்ண போய்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன ட்ரெக்கு தான். அண்ட் போய்கிட்டு இருக்கோம். எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. அங்கே கேட்டதுக்கு கொஞ்சம் தூரம் தான் சொன்னாங்க. அவங்க போய் பார்க்கலாம். ஃபால்ஸ் போகிற ரூட்டு ட்ரெக்கிங் மாதிரி இல்லாமல் சிம்பிள் ஹைக்கிங் ரூட்டு தான். பேவர் பிளாக்ஸ்லாம் போட்டு ஈஸியாக நடக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப வயசானவங்க இருந்தாலும் ஈஸியாக நடந்து போய் இந்த ஃபால்ஸை பார்த்துட்டு வரலாம். அண்ட் போகிற வழியில் ரெஸ்டிங் ஸ்பாட்ஸ் நிறையா இருக்குது. அண்ட் இந்த மாதிரி வியூ பாயிண்ட்ஸ் கூட இருக்குது. அப்படியே நின்று இயற்கையை என்ஜாய் பண்ணலாம். கைஸ் இப்போ வியூ பாயிண்டில் ஒரு சின்னதாக ஒரு ஃபால்ஸ் மாதிரி தெரிஞ்சதில்ல, அங்கே தான் போகணும் போல். அண்டு கீழே இறங்கி ட்ரெக் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். எல்லா ஃபால்ஸுமே நம்ம மெஹாலயில் வந்து ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது மோஸ்ட்டாகவே. சில தான் வந்து பக்கத்துலேயே இருக்குது. அண்ட் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல, பட் ஈஸியாக தான் இருக்குது. போகலாம். டிக்கெட் கவுண்டர் வந்து டிக்கெட் வாங்கிட்டோம். பர் அடல்ட்டுக்கு வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் 50 ருபீஸ் ஃபார் லைஃப் ஜாக்கெட். நீங்கள் குளிக்கிறதா இருந்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட் வாங்கி இப்போ குளிக்கலாம். அதுக்கு வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம ஃபால்ஸோட அப்பர் வியூவில் இருக்கோம். ஃபால்ஸ் பக்கத்துலேயே கேம்ப் சைட் இருக்குது. டென்ட்ஸ் பிச் பண்ணி வச்சுருக்காங்க. கேம்ப் பண்ணணும்னு பிளான் இருந்தால் ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணி பக்கத்தில் இருக்க நிறைய ஹைக்கிங் ட்ரைல்ஸ்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம கீழே போய் அந்த ஃபால்ஸோட முழு வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கைஸ். வாங்க போகலாம். கைஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஃபால்ஸு. தண்ணி எவ்வளோ ப்ளூவாக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குது. அங்கே கீழெல்லாம் நீங்கள் போய் ஸ்விம் பண்ணலாம். லைஃப் ஜாக்கெட் தராங்க. இங்கேயும் ஸ்விம் பண்ணலாம் ஸ்விம்மிங் தெரிஞ்சா. சூப்பர். மேகாலயாவில் இருக்கிற ஒரு ஃபால்ஸும் ரொம்ப யூனிக்காக இருக்குது. இதில் ஒன்று தான் இந்த கிரங்சுரி ஃபால்ஸ். மழை இல்லாத இந்த டைமில் இவ்வளோ அழகாக இருக்குன்னா மழை டைமில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபால்ஸோட வியூவிங் கேலரி பக்கத்துலேயே கொஞ்சம் நடந்து போனால் ஃபால்ஸோட பேக் வியூ பார்க்க முடியும். மிஸ் பண்ணாதீங்க. தண்ணி ஜாஸ்தி ஃப்ளோ ஆனால் ஒரு வாட்டர் கர்டன் பின்னாடி நிற்கிற மாதிரி ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஃபால்ஸ் பார்த்து முடிச்ச அப்புறம் ஈவினிங் நம்ம காரை டிரைவ் பண்ணி கேம்ப் சைட்டுக்கு போக ஸ்டார்ட் பண்ணோம். கைஸ் இன்றைக்கி தான் லாஸ்ட் டே ஆஃப் கேம்பிங்கு. அண்ட் இங்கே தான் வந்து கேம்ப் பண்ணுறோம். இந்த இடமும் கொஞ்சம் கோல்டு கம்மியாக இருக்குன்னு பார்த்தா, பட் ஆனால் இங்கேயும் கோல்டு கம்மியாக இல்லை. நல்லா சில்லுன்னு தான் இருக்குது. இந்த ட்ரிப்பு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக வந்து இந்த கார் கூட இருந்தது வந்து ரொம்ப பெரிய எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. எங்கேயும் வந்து கிரவுண்ட் டென்ட் பிச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு செகண்டில் இது பாப்அப் மாதிரி ஓப்பன் ஆகிடும். அப்படியே டென்ட்டில் ஏறி அந்த லேட்டரில் ஏறி மேலே போயிட வேண்டியது தான். ஸோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ சிக்கன் பிரியாணியும் அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸு இந்த மாதிரி இதை வந்து செய்ய போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து சிக்கன் மீட் பால்ஸ் குக் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ப்ராசஸ்டு ஃபுட்டு தான் இன்றைக்கி. அண்ட் அப்புறம் அல்பர்கத் சிக்கன் பிரியாணி, இதுவும் ப்ராசஸ்டு பிரியாணி. ஸோ இந்த மாதிரி ட்ராவலுக்கு வந்து இது யூஸ் ஆகும். ஒரு எமர்ஜென்சியாக சாப்பிட்ணும், ஒரு ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெஷ் வேன்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ், இது வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸு.
இது வந்து ஹைதராபாதி வெஜ் பிரியாணி. ஸோ நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறது ஹைதராபாதி வெஜ் பிரியாணி, அப்புறம் வெஜ் ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் மீட் பால்ஸ் அண்ட் 2 பிரியாணிஸ், சிக்கன் பிரியாணி அண்ட் பாயில்டு எக்ஸு. ஸோ இப்போ சூப்பு, ஹாட்டாக ஒரு சூப், சிக்கன் பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி. ஓகே, ரெடி ஆகிடுச்சு, சூப்பர். அப்புறம் சிக்கன் மீட் பால்ஸ், நெக்ஸ்ட்டு வெஜ் பிரியாணி, அப்புறம் மாங்காய் ஊறுகாய். ஃபுட் எப்படி வந்திருக்குன்னு நம்ம தீப் சொல்லுவார், கேளுங்க. चिकन अच्छा है, राउंड राउंड बॉल. इधर हाँ, जो ओल्ड चिकन है टेस्टी ज़्यादा अच्छा नहीं. कल अच्छा टेस्ट है. எப்படி இருக்கு பிரியாணி? எப்படி இருக்கு? நல்லா இருந்து ப்ராசஸ்டு ஃபுட்டு நாங்கள் சரியாக ப்ரிப்பேர் பண்ணலையா இல்லை இது இப்படி தானான்னு தெரியல. எது எப்படி இருந்தாலும் நீ ரசத்தை ஊற்றுன்னு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டைம் ப்ராப்பராக குக் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. அண்ட் இந்த கேம்ப் லொக்கேஷன் எப்படி இருக்குன்றதை வந்து நான் உங்கள்கிட்ட காலைல காட்டுறேன். அண்ட் இங்கே ஃபுல்லாக வந்து சுற்றி ட்ரீஸ் தான் இருக்குது. அப்புறம் நம்ம கார் நடுவில் இருக்குது. அப்புறம் கொஞ்சோண்டு பசங்க ப்ளே ஏரியா இருக்குது. அண்ட் இங்கே ஒரு ஹைவே மாதிரி இருக்குது. ஸோ மார்னிங் பார்க்கலாம் கைஸ். குட் மார்னிங். அண்டு இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டே ஆஃப் கேம்பிங்கு. சின்ன ஒரு ட்ரீஸ்லாம் இருக்கிற இந்த ஒரு இடத்துல தான் கேம்ப் பண்ணோம். ஆக்சுவலாக இங்கே கேம்ப் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஹோட்டல் இங்கே பக்கத்தில் இருக்குது, பேக் சைடில். அங்கே வந்து ரூம்ஸ் அதெல்லாம் இருக்குது. நாங்கள் அங்கே போய் பேசி இங்கே வந்து கேம்ப் பண்ணுறதுக்கு வந்து அவங்ககிட்ட பெர்மிட் வாங்கணும். 500 சார்ஜ் பண்ணுறாங்க. அவங்களோட ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தான் இது. இங்கே கேம்ப் ஃபயர் பிட்டு இருக்குன்னு கேம்ப் ஃபயர் பண்ணால் பண்ணிக்கலாம். அண்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு லேக் வியூ இருக்குது. ஸோ சுற்றி பாருங்கள், ஒரு சின்ன ஃபாரஸ்ட் மாதிரி, பக்கத்தில் ஒரு ஹைவே. அண்ட் வந்து இந்த கார் ரெண்டில் எடுக்கும்போது வந்து இந்த காரில் என்னென்ன விஷயங்கள் நம்ம கூட வருதுன்றதை மட்டும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஒரு கேஸ் சிலிண்டர் கொடுத்துட்றாங்க, ஒரு கேஸ் சிலிண்டர். அப்புறம் ஒரு டேபிள் கொடுக்குறாங்க, லைட் வெயிட் போர்ட்டபிள் டேபிள், லைட் வெயிட் டேபிள். அப்புறம் ஸ்லீப்பிங் மேட், 2 ஸ்லீப்பிங் மேட்டு கொடுக்குறாங்க. அதாவது இது வந்து நமக்கு மேலே தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம மேலே போட்டுக்கலாம். கோல்டாக இருந்ததுன்னா நம்ம மேலே மேட்ரஸ் இருக்குது, இதுக்குள்ளே மேட்ரஸ் இருக்குது. மேட்ரஸ் கீழே இதை போட்டுட்டாக்கா சில்னஸ் வந்து உள்ளே வராது. அண்ட் இது 2 கொடுக்குறாங்க. அண்டு நம்ம கூட டிரைவர் இருந்ததுனால அவருக்காக ஒரு கிரவுண்ட் டென்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அண்ட் ஸ்லீப்பிங் பேக், எனக்கும் விக்னேஷ்க்கும் 2 ஸ்லீப்பிங் பேக்கு. அப்புறம் டிரைவருக்கு ஒரு ஸ்லீப்பிங் பேக்கு. அப்புறம் 2 கேம்பிங் சேர், பெரிய கேம்பிங் சேர் 2 தராங்க. 2 கேம்பிங் சேர். அண்ட் குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூட்டென்சில்ஸ். ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம டைரெக்டாக கேம்ப் ஃபயர்லேயும் வைக்கலாம், இல்லை ஸ்டவ்லேயும் வைக்கலாம். அண்ட் சிலது வந்து பிளாஸ்டிக் ஹேண்டில் இருக்குது, இதை ஃபயரில் வைக்க முடியாது, நம்ம வெறும் கேஸில் தான் வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் யூட்டென்சில்ஸ் தராங்க. இந்த பெட்டியில் வந்து இந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த 7 days ஃபுல்லாக மேகாலயாவை கேம்ப் பண்ணோம். சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஸோ டோட்டலாக இதுதான் நம்ம கிட்டு ப்ளஸ் இந்த கேன் நாங்கள் தனியாக வாங்கினோம். இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே வந்து இது வந்து செகண்ட் கேனு. ஸோ அதில் இவ்வளோ பாக்கி இருக்குது. நிறையா லோடிங் பே இருக்குது இங்கே ஃபுல்லாக. நம்ம லக்கேஜ், நம்ம கிட்ஸு, வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையும் இதில் போட்டு நம்ம லோட் பண்ணிக்கலாம். இதை எடுத்துகிட்டு போகணுமா, அதை வச்சுட்டு போகணுமான்ற கவலை வேணாம். நமக்கு என்னென்ன தேவையோ எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் ஆக்சுவலாக பெட்டு வச்சுருக்கிறீங்க, ஒரு நாய் வச்சு வளர்க்குறீங்க, அப்புறம் எதாவது பேர்ட்ஸு மீன்ஸ் ஏதாவது ஒரு அனிமல்ஸ், டாக் வளர்க்குறீங்க, கேட் வளர்க்குறீங்கன்னா உங்கள் நாயை முன்னாடி உட்கார வச்சுட்டு அதுக்கு உண்டான திங்ஸை கூட நம்ம போட்டு நம்ம டாகை கூட இங்கே உள்ளே படுக்க வச்சுக்கலாம். ஸோ வந்து நீங்கள் பெட்ஸ் வச்சுருந்தா கூட இந்த மாதிரி வண்டியில் நீங்கள் தைரியமாக எடுத்துகிட்டு கேம்ப் பண்ணலாம். ரெகுலராக வந்து கிரவுண்ட் டென்ட்டில் தான் கேம்ப் பண்ணியிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் ரூஃப் டாப் டென்ட்டு கேம்ப் பண்ணுறது. உண்மையிலேயே சொல்லணுன்னா இந்த ரூஃப் டாப் டென்ட்டில் தூங்கினது வந்து ஒரு சின்ன கை குழந்தை தூங்குற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக தூங்கினேன் நான். இதில் கிரவுண்ட் டென்ட்டோட இதில் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது தூக்கம். பிக்கப் ட்ரக் மாடலில் வந்து இசூஸுலேயும் 2 மாடல் இருக்குது. பட் இசூஸு வந்து ரொம்ப காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். அதுலேயும் வந்து 2 வெர்ஷன் இருக்குது. ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்குது, டீலக்ஸ் ஒன்று இருக்குது, 2 டைப்ஸ் இருக்குது.
அண்ட் ஜெனான் கொஞ்சம் சீப்பர் வெர்ஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் உங்கள் வெஹிக்கிளில் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த ரூஃப் டாப் டென்ட் வந்து உங்கள் வண்டியில் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் வண்டிக்கும் நீங்கள் இது மாதிரி செட் பண்ணணும்னா செட் பண்ணிக்கலாம். தீப் அண்ட் இந்த தீப் இவர் டிரைவர் வந்து நல்லா நமக்கு வந்து ஃபுல்லாக இந்த ரூட் ஃபுல்லாக தெரிஞ்சவர் இவர். அண்ட் இவரோட காண்டாக்ட் டீட்டெயிலும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பை சான்ஸ் நீங்கள் மேகாலயா வந்து ஒரு தனியாக ஒரு டிரைவர் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அண்ட் யூ கேன் காண்டாக்ட் தீப். ஓகே, நீங்கள் ஒரு 5 பேராக இருந்தீங்கன்னா நல்லா தாராளமாக இந்த வண்டி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் சீப்பாகும் 5 மெம்பர்ஸாக இருந்தால். அண்ட் நாங்கள் 2 மெம்பர்ஸ்ன்றதுனால கொஞ்சம் காஸ்ட்லி எங்களுக்கு. 5 மெம்பர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு 2 பேர் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வண்டி ஓட்ட தெரிஞ்சுன்னா 2 பேர் மாறி ஓட்டிக்கலாம் வண்டி. அண்ட் மேலே 3 பேர் கம்ஃபர்டபுளாக தங்கிக்கலாம். கீழே ஒருத்தர் 2 பேர் வந்து கிரவுண்ட் டென் பண்ணிட்டு ஸ்டே பண்ணிக்கலாம். உங்கள் ட்ரிப்பு சூப்பராக இருக்கும். நீங்கள் யாரையும் வந்து எதுவும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. இதோட இந்த ட்ரிப் வந்து க்ளோஸ் ஆகுது. அண்ட் நாங்கள் இப்போ வந்து கார் எடுத்துகிட்டு நேராக வந்து குவஹாட்டி கிளம்புறோம். மேலும் இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் சந்திப்போம். அண்ட் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக வேறு எதாவது பண்ணணுமான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அதையும் ட்ரை பண்ணலாம். ஸோ கைஸ், ஓகே, பாய். We'll meet in another video.